Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदि शंकर Judging by the unhappiness and the wretchedness which afflict the world today, he has nothing but indifference. Do you expect someone to arise in our times too? ஆமா, எங்க நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு அவதார புருஷன் தோன்றலாம். உங்க மக்கள் மிக கேவலமான நிலைமையை அடைஞ்சிட்டாங்கன்னு does your holiness think? இல்ல, ஒவ்வொரு மனுஷனோட இதயத்திலையும் ஆத்ம சக்தி நிறைஞ்சிருக்கு. அந்த சக்தியானது கடைசியில அவனை கடவுள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிறது. பெரியவா அப்படி சொன்னதும் பால் பிரண்டன் அவர்கிட்ட, There are ruffians in our western cities who behave as though there are indwelling demons inside them. மேல் நாடுகளில் இப்போது மனிதனின் இருதயத்தில் பைசாசங்கள் அல்லவா புகுந்திருக்கின்றன. அவர்கள் செயல்களும் அவ்விதம்தான் இருக்கின்றன. இந்த விஷயத்தை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு பெரியவா, மனித வர்க்கத்தை அவ்விதம் குறை கூற வேண்டாம். அவரவர் பிறந்த சூழ்நிலையில் அவரவர் நடந்து கொள்கிறார்கள். உண்மையில் எவரும் அவ்வளவு மோசமானவர்கள் கிடையாது. சந்தர்ப்பங்களை ஒட்டியே அவர்கள் மோசமாக நடந்து கொள்ளும்படி நேரிடுகிறது. Then, would you like people to introduce spiritual principles in their worldly dealings? தெய்வீகத்தை புகுத்தி விடலாம்னு நினைக்கிறீங்களா? அதானே உங்க கேள்வி. ஆமா, அது சாத்தியம்னு தான் நினைக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் முடிவு காலத்துல திருப்தியை தரக்கூடிய பயனை அளிக்கும். அந்த பயனும் சீக்கிரம் மறைஞ்சிராது. தெய்வீக சக்தி வாய்ந்த மனுஷா எவ்வளவுக்கெவ்வளவு உலகத்துல அதிகமாக ஒதுக்கிறாளோ அவ்வளவுக்கவ்வளவு உலகத்துல இந்த எண்ணம் சீக்கிரமாக பரவும். தெய்வத்தன்மை வாய்ந்த மகான்களை பாரத தேச மக்கள் மதிப்புடன் நடத்தி வருகிறார்கள். அதுபோல் உலகின் மற்ற எல்லா தேசங்களும் நடந்து அந்த மகான்கள் காட்டும் வழியை பின்பற்றுவார்களேயானால் உலகமெல்லாம் அமைதியும் சிறப்பும் பெற்று விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இப்போ நன்மை தீமை இது ரெண்டுமே உலகம் முழுக்க பரவிருக்கு. இனிமே பிறக்க போற சந்ததியர் டிசெண்டன்ஸ் நாகரிகத்தோட உயரிய கொள்கைகளை கடைப்பிடிச்சு சமுதாயத்துல சீரிய மக்களா விளங்குவா அப்படின்னு நான் திடமா நம்புறேன். மகா பெரியவா பால் பிரண்டன் உரையாடல் தொடர்ந்தது. மகா சுவாமிகள் பற்றிய விஷயங்களை சில கேள்விகள் மூலம் கேட்கத் தொடங்கினார் பால் பிரண்டன். How long has your holiness held this title? 1907 நான் இந்த பீடத்துல வந்து உட்கார்ந்தேன். அப்போ எனக்கு வயசு சுமார் 12. உங்க நிர்வாக ஸ்தலமான கும்பகோணத்துல நீங்க அதிகமா தங்குறதில்லைன்னு நினைக்கிறேன். Am I right? ஆமா, கடந்த 15 வருஷமா இந்த ஜில்லாக்கள்ல தான் கிராமம் கிராமமா யாத்திரை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட யாத்திரையும் மெதுவா தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா வடக்க காசி வர போகிறதா பிளான். I would like to meet someone with higher attainment in yoga and who can sort of give me a proof or demonstration of the same. Am I asking for too much? உயரிய யோக மார்க்கத்தை நீங்கள் பயில வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதில் உங்கள் ஸ்ரத்தையே உங்களுக்கு பயனளிக்கும். தீவிரமான மன உறுதியும் வேண்டும். அவை உங்களிடம் இருப்பதாகவே நினைக்கிறேன். இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி தோன்ற முற்பட்டிருக்கிறது. அந்த ஒளியே நீங்கள் கோரும் பயனை அளிப்பதற்கு உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும். Is it? உங்களை என்னால முழுசா புரிஞ்சிக்க முடியல. Even then, I've been thinking, இதுவரை பாரத நாட்டு பழைய ரிஷிகள் கூட
கடவுள் நம்முடைய இருதயத்திலேயே இருக்கிறதா சொல்லியிருக்கா. அதை எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ளீஸ்? கடவுள் எங்கும் நிறைஞ்சவர். அவரை ஒருத்தரோட ஹிருதயத்துல மட்டும் அடங்கினவரா நினைக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் முழுசையும் அவர் தான் தாங்கிட்டு இருக்கார். ஓ, அப்போ எந்த மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு will your holiness advise me? உங்க சுற்றுப்பயணத்தை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு அது முடிவடையும் போது இதுவரை நீங்க சந்திச்ச யோகிகளையும் சாதுக்களையும் பத்தி திங்க் பண்ணி பாருங்க. அவ்வாழ்ல உங்க மனசுக்கு உகந்தவரா நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவரையே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தேடுற மார்க்கத்தை அவர் உங்களுக்கு உபதேசிப்பார். That's fine. But your holiness, suppose no one makes sufficient appeal to me, what then? அவ்விதம் ஒருவரும் கிடைக்காவிட்டால் நீங்களாகவே தனிமையில் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தியானத்தில் மனதை ஈடுபடுத்த வேண்டும். அற்ப விஷயங்களையெல்லாம் மனதை விட்டு அகற்றிவிட்டு உயரிய விஷயங்களை அன்புடன் மனதில் சிந்தனை செய்ய வேண்டும். ஆத்மாவை பற்றி அடிக்கடி நினைக்க வேண்டும். அதுவே சாதனைக்கு உதவும். இந்த அபியாசங்களை செய்யறதுக்கு விடிகாலம்புறதான் ஏத்த காலம். சாயங்காலம் சந்தி நேரத்திலையும் தியானம் செய்யலாம். இந்த 2 நேரங்களும் அமைதி நிறைஞ்சிருக்கும். அந்த சமயங்கள்ல தியானத்துக்கு இடையூறும் அதிகமாக ஏற்படாது. If I fail, may I then turn to you for assistance? நான் ஒரு பொது ஸ்தாபனத்தோட தலைவனா இருக்கேன். அநேகமா டே அண்ட் நைட் முழுக்க இந்த ஸ்தாபனத்தோட காரியங்கள்ல ஈடுபட வேண்டியவனா இருக்கேன். அப்படி இருக்கிறதுனால தனிமையில டயத்தை டிவோட் பண்ண வசதியுள்ள ஒரு குருவையே நீங்க நாட வேண்டியிருக்கும். I understand that, but ஒரு உண்மையான குரு கிடைக்கிறது rare and a European is unlikely to ever find one. உலகத்துல உண்மை இல்லாம இல்ல, அதை நாம பார்க்கவும் முடியும். அப்படின்னா அப்படிப்பட்ட உண்மையான குரு கிட்ட என்ன அனுப்ப முடியுமா? அப்படிப்பட்ட இருவரை மட்டும் மனதில் வைத்திருக்கிறேன். அவர்களில் ஒருவர் இந்த நாட்டின் வடபாகத்தில் அடர்ந்த கானகத்தில் வசித்து மௌனத்தையும் மேற்கொண்டு வருகிறார். வெகு சிலரே அவரை காண முடியும். இதுவரை ஐரோப்பியர் எவரும் அவரை கண்டதில்லை. நான் அவரிடம் உங்களை அனுப்பலாம். ஆனால் அவர் ஐரோப்பியரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடலாம். And the other, my interest is strangely kindled. இன்னொருத்தர் உள்நாட்டில் தான் இருக்கார். He is a great saint and seer. நீங்க அவரை தேடி போகலாம். அவரை பத்தி further details தெரிஞ்சுக்கலாமா? அவரை மகரிஷின்னு சொல்லுவா. வட ஆற்காடு ஜில்லா திருவண்ணாமலைங்கிற ஊர்ல ஜோதிமயமா விளங்குற அருணாச்சலத்துல அவர் இருக்கார். அவரை போய் சந்திக்க மேலும் விவரங்கள் அவசியம்னா தெரிவிக்கிறேன். That may not be needed. There's a guy coming from there. உங்களுக்கு இருக்கிற முக்கியமான வேலைக்கு நடுவுல I've taken much of your time. I'm sorry about it. நீங்க அவசியம் திருவண்ணாமலைக்கு போவேன்னு நினைக்கிறேன். But all arrangements have been made for my departure from south tomorrow. அப்படின்னா என் தரப்புல இருந்து ஒரு விண்ணப்பம். உங்க ஏற்பாட்டை மாத்திண்டு மகரிஷியை மீட் பண்ணினதுக்கு அப்புறம்தான் இங்கிருந்து கிளம்புவேல்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். என்ன சொல்வது என்று தெரியாமல் பால் பிரண்டன் பார்க்க மகா பெரியவா அவரிடம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், உங்கள் விருப்பமெல்லாம் நன்கு நிறைவேறும் என்று சொன்னதும் மகரிஷியை பார்த்துவிட்டு பிறகு புறப்படுவதாக மகாசுவாமிகளிடம் வாக்களித்துவிட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் அவரிடம் விடை பெற்றுக் கொள்கிறார் பால் பிரண்டன். பின்னர் தான் எழுதிய நூலில் தமது செங்கல்பட்டு அனுபவங்களை பதிவு செய்கிறார் பால் பிரண்டன். I look at him in silence. This man is clad in ochre-colored robe of a monk and leans his weight on a friar's staff. I have been told he is on the right side of 40.
குழந்தை பருவத்திலிருந்தே கடவுள் பணியில் ஈடுபட்டிருக்கும் இந்த பெரியவரை பிரிய எனக்கு மனம் வரவே இல்லை. Hence, I am surprised to find his hair quite grey. His noble face, pictured in grey and brown, takes an honored place in the long portrait gallery of my memory. ஒரு பீடாதிபதியாக இருந்தும் அவர் மனம் அதிகாரத்தை நாடவில்லை. அவர் எல்லாவற்றையும் துறந்தவர். பக்தர்கள் அவருக்கு அளிக்கும் காணிக்கைகளை எல்லாம் அவற்றை பெற தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுத்து விடுகிறார். தேஜோமயமான அவரது உருவத்தை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. நீ சொன்ன கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பார்னு. அதுக்கு நான் இன்னொரு கதவையும் மூடிடுவார் போல இருக்குன்னு அன்னைக்கு சொன்னேன். அப்படி மூடினது தான் ஒரு வேளை சொல்யூஷனோ என்னவோ. அங்கே ஷட்டானது இங்கே இன்னொரு ஓப்பனிங், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறதுக்காக கூட இருக்கலாம். எஸ், நீங்க சொன்ன மாதிரி நமக்கு எது பிராப்தமோ அதுபடி நடக்கட்டும். Somehow, I think our future lies here. அன்னைக்கு இந்தியாக்கே வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் சொன்னேன். நீங்கள் எடுத்த அந்த முடிவு எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. இன்ஃபேக்ட் நானும் அனுஷாவும் அதை பற்றி பேசினோம். அன்னைக்கு நீங்கள் மேலோட்டமாக தான் சொன்னேன். ஆக்சுவலாக என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், வாட் வேர் தி ஹார்ட்ஷிப்ஸ் யூ ஹேட் டு கோ த்ரூ, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணேன், எல்லாம் எப்படி சமாளிச்சேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டா எங்களுக்கும் டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி தட், ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்ஆப்லேயும் இதை ஒரு போஸ்டாக போடலான்னு கூட தோணித்து. இந்தியாக்கே திரும்பி வந்துடலான்னு யோஜனை பண்ணுறவாளுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். எந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடும், அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு தெரிஞ்சுப்பா இல்லையா? என்னடா சந்துரு, விறுவிறுன்னு வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? என்ன பண்ணுறது, முன்னாடிலாம் டெலகிராம் வந்தா என்னவோ ஏதோன்னு பயப்படுவா. இப்போ நானும் அனுஷாவோ லேப்டாப்பை பார்த்தாலே நம்ம ஆத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் வயத்த கலக்கிறது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை காமாட்சி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்ப்ரெசிவான இன்ஃபர்மேஷனை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீயும் வந்து பாரேன். மகா பெரியவாளின் உபதேசத்தை அனுசரித்து நடக்கும் இளம் தம்பதிகள். இந்த ஸ்டில்லில் இருக்கும் பாரதி வெங்கடகிருஷ்ணன் மகா பெரியவாளின் அறிவுரைகளை
தெய்வத்தின் குரலில் படித்த பின் அவரும் அவர் கணவரும் அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெரிய பதவியை விட்டுவிட்டு இந்தியாவிற்கே தங்கள் 2 குழந்தைகளுடன் திரும்பி வந்துள்ளனர். இது பற்றி பாரதியிடம் கேட்டபோது, இப்பதான் நாங்க ஒரு மாய உலகத்திலிருந்து நிஜ வாழ்க்கைக்கு வந்திருக்கோம் என்று சொன்னார். இதுபோன்று புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளிகள் தாயகம் திரும்ப வேண்டும், தங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். சூப்பர்டா சந்துரு, வெல் ரிட்டன். தேங்க்யூ காமாட்சி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பாரதி சொன்ன இன்னும் 2 விஷயங்கள் என் மனசை தொட்டுது. நான் இந்தியன் தான், ஆனா நான் இந்தியால இல்லையே. அந்த உறுத்தல் என் அடிமனசுல இருந்துட்டே இருந்தது. அதுவும் என் மனசு மாறினதுக்கு காரணம். 2வது, என்னதான் கை நிறைய சம்பாதிச்சு ஆடம்பரமா அமெரிக்கால வாழ்ந்தாலும் வயசான அப்பா அம்மாவை அவளோட வச்சுக்க ரொம்ப பேரால முடியறதில்ல. ஒரு வயசுக்கு அப்புறம் அவளை சீனியர் லிவிங்ல இருக்க வைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துடுறது. அதனால ஏற்படுற குற்ற உணர்ச்சியிலேயே அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அதுலேருந்து மீள முடியாம தவிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம். அதான் இந்தியாவுக்கு வந்துட்டோன்னு பாரதி சொன்னா. ரொம்ப சரியா சொன்னமா. பெத்தவாளுக்கு எங்கேயோ இருக்கிற குழந்தைகளை பத்தின கவலை. ஒரு அவசர ஆபத்துக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில அவ இருக்கா. காமாட்சி, ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி இந்த போஸ்ட் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேரை சிந்திக்க வைக்கும். They may decide to return also. நாங்க திரும்பி வருதுன்ற தீர்மானத்துக்கு வந்தாச்சு. லெட் மீ see இந்த போஸ்டோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Where is Mr. Chandru? ஹாய் பாரதி, எஃபில உங்களை பத்தி பாராட்டி எழுதினேனே, பாத்தேலா? How's the response? யாரு கேட்ட அந்த போஸ்ட் போட்டேல்? Do you know what sort of a damage it has done to me and my family? அதுல என் போட்டோ போட்டு ஃபோன் நம்பர் வேற கொடுத்திருக்கேன். மேலும் விவரங்களுக்கு பாரதியை அணுகவும் அப்படின்னு. மாத்தி மாத்தி ஃபோன் கால்ஸ், ரிலேட்டிவ்ஸ் டேந்து, ஃப்ரெண்ட்ஸ் டேந்து, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுறா. பதில் சொல்லி மாலல. Why did you do this? இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், நீ வீணா மன உளைச்சற்படாத. சித்த முன்னாடி பெரியவாள்கிட்ட உட்காந்து நீ ஸ்லோகமெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தியோன்னோ அது வீண் போகாது. நிச்சயம் அவர் ஒரு நல்ல வழி காட்டுவார். எது வந்தாலும் நம்மளால சமாளிச்சுக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை இருந்தா போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். காலிங் பெல் அடிக்கிறது நல்ல சகுனம். என் பேர் பத்ரிநாத், அப்பா பேர் கேதார்நாத், அண்ணா ஜெகநாத், சித்தப்பா அமர்நாத். நாங்க எல்லாரும் ஒன்னா அம்பர்நாத்ல இருக்கோம். இந்த சின்ன வயசுல வேஷ்டியும் சட்டையுமா பட்ட வீபதியுமா வந்து நிக்கிறேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் விடக்கூடாது இல்லையா? என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா. நம்ம கண்ணில் அவ படுறதில்ல, பட்டாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. உங்க பாஷையில சொல்லணும்னா, நவ் த பால் இஸ் இன் யோர் கோர்ட்.